வணக்கம் நண்பர்களே. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா உடனே சோர்ந்து போயிடுறீங்களா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனால் இந்த உலகம் என்னை மதிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே குமரிக்கிட்டு இருக்கீங்களா? மற்றவங்களோட பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு விதமான அடிமைத்தனம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உலகத்தால மதிக்கப்படணும்னு நினைச்சா முதல்ல சில விஷயங்களை அலட்சியப்படுத்தவும் புறக்கணிக்கவும் கத்துக்கொள்ளணும். ஏன்னா நீங்க எப்போ மற்றவங்களோட விமர்சனங்களுக்கும் தேவையற்ற பேச்சுக்களுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அப்பவே உங்களோட மதிப்பு அங்க குறைய ஆரம்பிச்சிடுது. எதை நாம புறக்கணிக்கணும்? எப்படிப்பட்ட சூழல்ல நாம அமைதியா கடந்து போகணும்? இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். மக்கள் உங்களை தேடி வந்து மதிக்கிற ஒரு நிலைமையையும் உருவாக்க முடியும். ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? நம்ம மனசு ஒரு மென்மையான கண்ணாடி மாதிரி. மற்றவங்க வீசுற ஒவ்வொரு கல்லும் அதை உடைக்கிற மாதிரி நாமளே கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, உங்க மனசை ஒரு பாறையா மாத்த முடியும். விவேகானந்தரோட தத்துவத்துல இருந்து உங்களோட மதிப்பை இந்த உலகத்துல பல மடங்கு உயர்த்த போற மிக முக்கியமான ரகசியங்களை இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். தயவு செஞ்சு எந்த பகுதியையும் தவிர்க்காதீங்க, முழுசா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட சிந்தனையையும் வாழ்க்கையையும் மாற்ற போகுது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரோ இல்லை நீங்க மதிக்கிற ஒருத்தரோ மற்றவங்க முன்னாடி உங்களை ரொம்ப மட்டமாவோ இல்லை அசிங்கமாவோ பேசிடுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த நிமிஷம் உங்க மனசுல வர்ற முதல் எண்ணம் என்ன? அவனை விடக்கூடாது, திரும்பி அடிச்சாதான் என்னோட மானம் கப்பலேறாம இருக்கும் அப்படின்னு கோபப்படுவீங்களா? இல்ல நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, எனக்கு என் வேலை முக்கியம்னு விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சிரிப்போட கடந்து போவீங்களா? நீங்க உண்மையை சொல்லுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலை வந்தப்போ நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணி இருக்கீங்க? ஒருவேளை கோபப்பட்டு இருந்தா அதுக்கு என்ன காரணம்? இல்ல அமைதியா கடந்து போயிருந்தா அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்க அனுபவத்தை இப்போவே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஒரு கமெண்ட் அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கலாம். உங்க பதில நான் ஆவலோட எதிர்பார்க்கிறேன். உறவுகளே, முதல்ல விமர்சனங்களை ஒரு தூசியா பாருங்க. நீங்க எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்க அமைதியா வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது யாருமே உங்களை வந்து விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா என்னைக்கு நீங்க நான் ஜெயிக்க போறேன், ஏதோ ஒன்று சாதிக்க போறேன்னு வெளியே கிளம்புறீங்களோ அன்னைக்கு தான் இந்த உலகம் உங்களை சுத்தி வந்து பேச ஆரம்பிக்கும். உன்னால இது முடியாது, இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ உருப்பட மாட்டேன்னு இப்படி 1000 வார்த்தைகள் உங்க காதுல விழும். ஆமாம் உறவுகளே, மரத்துல காய் இருந்தாதான் கல் எறிவாங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்தா யாருக்குமே உங்க மேல அக்கறை இருக்காது. நீங்க வளர ஆரம்பிக்கும் போதுதான் மற்றவங்களுக்கு உங்க மேல ஒரு கண் வரும். அந்த விமர்சனங்கள் எல்லாமே நீங்க முன்னேறீங்கன்றதுக்கான சாட்சி. அந்த வார்த்தைகளை உங்க தலையில ஏத்தி பாரமாக்காதீங்க. சட்டையில ஒட்டின தூசி மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருங்க. ஒரு பெரிய யானை ராஜநடை போட்டு வீதியில போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தெருவுல இருக்கிற நாய்கள் எல்லாம் அதை பார்த்து பயங்கரமா குறைக்கும். இப்போ அந்த யானை என்ன பண்ணும்னு நினைக்கிறீங்க? நின்று அந்த நாய்கள் கூட சண்டை போடுமா? இல்ல அந்த நாய்களை பார்த்து ஏன் குறைக்கிறீங்கன்னு விளக்கம் கேட்குமா? கண்டிப்பா கிடையாது. அந்த யானை தன்னோட கம்பீரத்தை ஒரு துளி கூட குறைச்சிக்காம அந்த சத்தத்தை எல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்காம அமைதியா நடந்து போய்கிட்டே இருக்கும். யானை ஏன் பதில் சொல்லல தெரியுமா? ஏன்னா அதுக்கு தெரியும் நாய் குறைக்கிறதுனால அதோட கம்பீரம் குறைஞ்சிடாதுன்னு. அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க அந்த யானையா தான் இருக்கணும்.
உங்களை விமர்சிக்கிறவங்க அந்த நாய்களை போலத்தான். அவங்க சத்தம் போடுறதுனால நீங்க சின்னவங்க ஆகிட மாட்டீங்க. உங்க பயணம் பெருசு, அவங்க புத்தி சின்னது. அவங்க குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. நீங்க அவங்கள விட உயரத்துல இருக்கீங்க. அவங்களால எட்ட முடியாத இடத்துக்கு நீங்க போய்கிட்டே இருக்கீங்க. அந்த பொறாமை தான் அவங்கள அப்படி பேச வைக்குது. நீங்க எப்ப அவங்க கிட்ட நின்னு பதில் சொல்றீங்களோ அப்பவே நீங்க அந்த யானைங்கிற தகுதியை இழந்துடுறீங்க. ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு இப்படி மற்றவங்களோட கருத்துக்களுக்கு நீங்க அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது தான் காரணம். யோசிச்சு பாருங்க, ஒரு திறமையான மனிதனை பார்த்து தான் உலகம் பொறாமைப்படும். நீங்க அவங்கள விட ஒரு படி மேல இருக்கீங்க. அவங்களால உங்களை மாதிரி ஜெயிக்க முடியல. அந்த ஏமாற்றத்தை தான் விமர்சனமா வெளியே கொட்டுறாங்க. நீங்க நின்னு விளக்கம் கொடுத்தா நீங்களும் அவங்க லெவலுக்கு இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்க கீழே இருக்கட்டும், நீங்க மேல பறந்துகிட்டே இருங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை தெளிவா சொன்னாரு, மற்றவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், அது அவங்களோட உரிமை. ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட உரிமை. ஒருத்தன் உங்ககிட்ட ஒரு அழுக்கு பையன் நீட்டுறான்னு வைப்போம், நீங்க அதை வாங்குவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. அப்ப யாரோ ஒருத்தன் உங்களை நீ லாக்கி இல்லாதவன் இல்லை உன்னால முடியாதுன்னு சொல்லும்போது ஏன் அந்த வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு வருத்தப்படுறீங்க? யாரோ கொடுக்குற குப்பைய நம்ம வீட்டு பீரோல்ல வைப்போமா? இல்லையே. அப்புறம் யாரோ ஒருத்தன் வீசுற கேவலமான வார்த்தையை என் மனசுல வச்சு அசை போடுறீங்க. அவன் கொடுக்கிற அந்த எதிர்மறையான கருத்தை நீங்க ஏத்துக்காத வரைக்கும் அது அவன்கிட்டயே தான் இருக்கும், உங்ககிட்ட வராது. அந்த வார்த்தை உங்க காது வழியா உள்ள போய் உங்க நிம்மதியை கெடுக்க கூடாது. உங்களை வளர்க்காத, உங்களை ஊக்கப்படுத்தாத, உங்க லட்சியத்துக்கு துணையா இல்லாத எந்த ஒரு மனுஷனோட கருத்தும் உங்களுக்கு குப்பைக்கு சமம். அந்த பேச்சுகளை காதுல வாங்காதீங்க. விவேகானந்தர் சொல்ற மாதிரி நீங்க யாரையும் திருப்திப்படுத்த இங்க பிறக்கல. நீங்க உங்க ஆன்மாவுக்கும் உங்க லட்சியத்துக்கும் தான் உண்மையானவங்களா இருக்கணும். மற்றவங்க உங்களை கொண்டாடுறதுக்காக உங்க குணத்தை மாத்திக்காதீங்க. மரியாதைங்கிறது நீங்க கேட்டு பெறது இல்ல, உங்களோட வளர்ச்சியை கண்டு இந்த உலகம் மிரண்டு போய் உங்களுக்கு தர்றது. உங்களை மதிக்காதவங்களுக்காக உங்க வாழ்க்கைய மாத்திக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நீங்களா இருங்க. உங்களோட தனித்துவம் தான் உங்களோட பலம். நீங்க முன்னேறி உயர்ந்த இடத்துக்கு போகும்போது இன்னைக்கு மதிக்காத அதே உலகம் உங்களை தேடி வந்து சல்யூட் அடிக்கும். உறவுகளே, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. யாராவது ஒருத்தர் உங்களை ஒரு வார்த்தை திட்டாலோ இல்ல அவமானப்படுத்திட்டாலோ உங்களுக்கு உடனே ரத்தம் கொதிக்குதா? முகம் சிவந்து கை கால் எல்லாம் நடுங்கி அவங்களுக்கு பதில் சொல்ல துடிக்கிறீங்களா? அப்போ நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்ல, உங்களை திட்டுன அந்த ஆள்கிட்ட இருக்கு. அவன் ஒரு பட்டனை அமுக்குனா நீங்க கோவப்படுறீங்க, அவன் ஒரு பட்டனை அமுக்குனா நீங்க அழுறீங்கன்னா அப்போ நீங்க யாரு? நீங்க ஒரு மனுஷனா இல்ல ஒரு ரோபோவா? உங்க சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அடுத்தவன் தீர்மானிக்கிறது எவ்வளவு கேவலம். ஒருத்தன் உங்களை அசிங்கப்படுத்தினா நீங்க ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கிறது தான் அவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. உங்களோட உணர்ச்சிகளுக்கு நீங்க தான் எஜமானா இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் எப்பவுமே மன உறுதியை பத்தி பேசுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உலகமே எதிர்த்து நின்னாலும் உன் மனசுக்குள்ள இருக்கிற அமைதியை எவன் ஒருத்தன் குலைக்க முடியலையோ அவன்தான் உண்மையான வீரன். யாராவது உங்களை அசிங்கப்படுத்தும் போது நீங்க திருப்பி சண்டை போட்டா அதுக்கு பேரு வீரம் கிடையாது. ஆனா அவங்க உங்களை அசிங்கப்படுத்தும் போது ஒரு சின்ன புன்னகையோடு உங்களோட கருத்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறீங்களே, அதுதான் மிகப்பெரிய பலம். புறக்கணிப்புங்கிறது வெறும் அலட்சியம் கிடையாது, அது உங்களோட உணர்ச்சிகள் மேல நீங்க வச்சிருக்கிற கட்டுப்பாடு. ஒருத்தன் உங்க மேல சேற்ற அள்ளி வீசுறான்னு வைப்போம், நீங்களும் திருப்பி அவன் மேல சேற்ற வீசுனா ரெண்டு பேருமே அழுக்காவீங்க.
ஆனா நீங்க விலகி போயிட்டா அவன் கை மட்டும்தான் அழுக்காகும். உங்க மனசு ஒரு ஆழ்கடல் மாதிரி இருக்கணும். மேல சின்ன சின்ன அலைகள் வரலாம், ஆனா உள்ள அமைதியா இருக்கணும். மற்றவங்க பேசுற பேச்சு எல்லாம் கடல்ல விழுற சின்ன கல்லு மாதிரி தான். அது உங்க அமைதியை கெடுக்க கூடாது. எப்போ நீங்க மற்றவங்களோட சீண்டலுக்கு ரியாக்ட் பண்றதை நிறுத்துறீங்களோ அப்பவே நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உறவுகளே ரொம்ப முக்கியம். உங்க இலக்குல மட்டும் கவனம் வைங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, முன்னாடி ஒரே ஒரு இலக்கு இருக்குன்னு வைப்போம். நீங்க சுட போற அந்த ஒரு நிமிஷத்துல யாரோ ஒருத்தன் பின்னாடி நின்று உங்களை திட்டுறான் இல்ல கிண்டல் பண்றான்னா நீங்க அந்த பக்கம் திரும்பி பாப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. ஏன்னா உங்க கவனம் செதறுனா இலக்கு தப்பிடும். சுவாமி விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொன்னாரு. ஒரு கருத்தை எடுத்துக்கொள், அதையே உன் வாழ்க்கையாக்கு, அதையே கனவு காண், அந்த ஒரு கருத்திலேயே வாழ். ஏன் மற்றவங்களை புறக்கணிக்கணும்னு தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் மிக குறைவானது. அந்த ஆற்றலை நீங்க தேவையற்ற வாதங்களுக்கும் சோசியல் மீடியா சண்டைகளுக்கும் செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்க லட்சியத்துக்கு எங்க இருந்து சக்தி வரும்? உங்க கவனம் ஒரு லேசர் கதிர் மாதிரி இருக்கணும். லேசர் கதிர் எப்படி ஒரு இரும்பை கூட தொலைக்குது தெரியுமா? ஏன்னா அது ஒரு புள்ளியில குவியுது. நீங்க எப்போ மற்றவங்க பேசுறத காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அப்பவே நீங்க உங்க வெற்றியோட வேகத்தை குறைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க போற பாதையில தடைகளே வரலன்னா நீங்க தப்பான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். தடைகள் வரும், விமர்சனங்கள் வரும், அவமானங்கள் வரும். இதெல்லாம் நீங்க சரியான பாதையில போறீங்கன்றதுக்கான சாட்சிகள். அதையெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்காதீங்க. உங்க இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் இந்த உலகம் உங்களை கேலி பண்ணும். ஆனா நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே உலகம் உங்க பின்னாடி வந்து நிற்கும். அன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தின அதே வாய் எனக்கு அப்பவே தெரியும் இவன் ஜெயிப்பான் அப்படின்னு மாத்தி பேசும். அந்த மாற்றத்தை நீங்க வார்த்தையால கொண்டு வர முடியாது, உங்க வெற்றியால மட்டும்தான் கொண்டு வர முடியும். நிச்சயமா நண்பர்களே, வாய் பேசக்கூடாது, உங்க வளர்ச்சி பேசணும். அன்னைக்கு உங்களை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு வெற்றியாளரா நிற்கும் போது வர்ற அந்த திருப்தி இருக்கே, அதுக்கு முன்னாடி வேற எதுவுமே ஈடாகாது. இன்னைக்கே முடிவு பண்ணுங்க, தேவையில்லாத சத்தங்களுக்கு உங்க காதுல இடம் இல்லை. உங்க இலக்கு மட்டும்தான் உங்க கண்ணுல தெரியணும். அந்த ஒரு ரகசியம், நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற அந்த ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்றது. ஆமா, நீங்க மற்றவங்க கிட்ட போய் என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு அழுறீங்களே, அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா நீங்களே உங்களை மதிக்கிறது இல்லை. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தா யாரோ ஒருத்தன் சொல்ற வார்த்தை உங்களை ஏன் காயப்படுத்தணும்? உன்னால் எதையும் செய்ய முடியும் என்று நம்பு. நீ பலவீனமானவன் என்று ஒருபோதும் நினைக்காதே. மற்றவங்களை புறக்கணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தையும் தயக்கத்தையும் முதல்ல புறக்கணிங்க. நான் எதுக்கும் லாய்க்கில்ல அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்குமே, அந்த எதிர்மறை எண்ணத்தை முதல்ல தூக்கி எறிங்க. நீங்க உங்களை நேசிக்க தொடங்கினா, நீங்க உங்க நேரத்தை மதிக்க தொடங்கினா இந்த உலகமே உங்க முன்னாடி வந்து மண்டியிடும். மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்ற கவலையை இன்னைக்கே இந்த நிமிஷமே விட்டுடுங்க. உறவுகளே, சுவாமி விவேகானந்தரோட அந்த வீர முழக்கம் உங்க காதுல எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள். இனிமே எந்த ஒரு சாதாரண மனுஷனோட பேச்சும் உங்க அமைதியை கெடுக்க கூடாது. உங்களை அவமானப்படுத்தின அதே இடத்துல நீங்க கம்பீரமா ஒரு வெற்றியாளரா நிக்கணும். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன பொறியாவது ஏத்தி இருந்தா அதை அப்படியே விட்டுடாதீங்க. அந்த நெருப்பை உங்க வெற்றியாவே மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் செய்து தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்னைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான மோட்டிவேஷனல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.